வெல்கம் டு கிராக் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 5ல் கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 5 வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனியன் சம்மந்தப்பட்டது. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா அந்த யூனியனில் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி இருக்கும், லெஜிஸ்லேச்சர் பற்றி இருக்கும், அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ஜுடிஷியரியை பற்றி இருக்கும். ஸோ நம்ம இன்னும் எக்ஸிக்யூட்டிவே முடிக்கலை. எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 52லேருந்து 78 வரைக்கும் இருக்குது. நம்ம 72nd ஆர்டிகல் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ மீதி ஆர்டிகல்ஸை பார்த்துட்டு நம்ம லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் யூனியனில் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா பேர் என்னென்னா பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ ஆர்டிகல் 72 வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ ஆர்டிகல் 73 பார்ப்போம். ஆர்டிகல் 73 எதை பற்றி பேசுதுன்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர். extent of executive power. ஸோ extent of executive powerனா இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு நம்ம சொன்ன போஸ்ட், பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இதுக்கெல்லாம் இந்த பவர்லாம் எக்ஸசைஸ் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஓஎம் வந்து எக்ஸிக்யூட்டிவ்கில் தான் வருது. இந்த சிஓஎம்மோட பவர்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் தான். இந்த ஆர்டிக்கலில் எதுவும் பெருசாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னா பார்லிமெண்ட் வந்து எங்கெல்லாம் லா மேக் பண்ணலாமோ, பார்லிமெண்ட்டோட லா மேக்கிங் எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகுமோ அவ்வளோ தூரத்துக்கு அதோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது பார்லிமெண்ட் எது சம்மந்தமாலாம் லா மேக் பண்ணலாமோ, இல்லை எந்த டெரிட்டரி வரைக்கும் லா மேக் பண்ணலாமோ அங்கே எல்லாத்துமே எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க சிஓஎம்முக்கு பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், அது சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அடுத்த ஆர்டிகல் 74. ஆக்சுவலாக ஆர்டிகல் 74 இன்னவே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதுன்னா சிஓஎம்னு ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் அந்த சிஓஎம் தான் பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 74. ஓகேங்களா? ஸோ there shall be a COM which will advise president to act. ஓகேங்களா? இந்த சிஓஎம்ஐ யார் ஹெட் பண்ணுவா? பிஎம். ஓகேங்களா? அதாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சிஓஎம்மில் எல்லாருமே ஒன்று தான், பட் அதில் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னா பிஎம். ஓகேங்களா? ஸோ சிஓஎம்மோட அட்வைஸ் படி தான் பிரசிடெண்ட் நடக்கணும். அண்ட் சிஓஎம்ஐ யார் ஹெட் பண்ணுவார்? பிஎம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஆர்டிக்கல், வேறு எதுவுமே இதில் பெருசாக வராது. ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிக்கல் 75. ஆர்டிக்கல் 74 அண்ட் 75 ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த லைனில். ஓகேங்களா? ஆர்டிகல் 76 வச்சுக்கலாம், ஏன்னா 76 ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டை பற்றியானது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட். பட் ஆர்டிகல் 75 பார்த்தோன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன முக்கியமான பாயிண்ட்னா பிஎம் will be appointed by president. ஓகேங்களா? பிஎம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிஎம் தான் will advise president to appoint other COM. ஓகேயா? ஏன்னா பிஎம் வந்து சிஓஎம்ல ஒரு பார்ட்டு. ஸோ பிஎம் will advise president to appoint other COMs. ஓகேங்களா? ஸோ அண்டு இந்த சிஓஎம் இருக்குல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு கவுண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எப்படின்னா டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் இதில் 15% தான் இருக்கணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த லோக்சபா ஆர் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் வந்து எவ்வளோ இருக்கோ அதில் 15% மெம்பர்ஸ் மட்டும்தான், அதாவது 15% கவுண்ட் தான் சிஓஎம்மாக இருக்க முடியும். எல்லாரையும் நீங்கள் மினிஸ்டராலாம் ஆக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ எல்லாரையும் ஏன் ஆக்க முடியாதுன்னு சில பாயிண்ட் பின்னாடி வரும், அதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஎம் ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். யார்? பிரசிடெண்ட்டு. ஏன்னா அதிக ஓட்டு எடுத்திருக்க பார்ட்டியோட தலைவரை தான் அவங்க பிரசிடெண்ட் வந்து கூப்பிடுவார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண. அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம், கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாருன்னு ஆனதுக்கப்புறம் அவரோட சிஓஎம்மை அவர் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ அவர் யாருக்கெல்லாம் சிஓஎம் ஆக்கணுமோ அவர் பிரசிடெண்ட்டை சொல்லுவார், அவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடெண்ட் பண்ணி கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு லிமிட் இருக்குது. 15% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ் மட்டும்தான்
சிஓஎம்மாக வச்சுக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று, சிஓஎம் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டூரிங் ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட். இது ரொம்ப முக்கியம். ஏன் ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, பிரசிடெண்ட்டுக்கு யார் அட்வைஸ் பண்ணுவா? சிஓஎம் ஹெடட் பை த பிஎம். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போது நாளைக்கே வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கறதும் எடுக்கிறதும் யாருன்னா பிரசிடெண்ட் தான். ஆனால் யாரோட அட்வைஸ் படி நடத்துப்பாருன்னா சிஓஎம் ஹெடட் பை த பிஎம். ஓகேங்களா. ஸோ சிஓஎம்மில் யார் இருந்தாலும் வில் ஹோல்ட் த ஆஃபீஸ் டூரிங் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட்னா என்னென்னா, எந்த நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் அந்த ஆளை அந்த சிஓஎம்லேருந்து வெளியில் தூக்கி போட்டுற முடியும். ஓகேங்களா. அது எப்படி போடுவாங்கன்னா, யார் போட சொல்லுவா? பிரைம் மினிஸ்டர் தான் போட சொல்லுவார். ஓகேங்களா. இதுதான் இந்த பாயிண்ட்டுக்கு சபார்டினேட் பாயிண்ட். இதுதான் ஏன் ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட்னா, ப்ளஷர்னு எங்கே வந்தாலும் அவங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா. கான்ஸ்டியூஷனில் எங்கெல்லாம் ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட்னு வருதோ அங்கெல்லாம் அந்த செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இல்லைன்றது தான் அர்த்தம். ப்ளஷர்னா ஃபிக்ஸ்டு டென்யூர் கிடையாது, எப்போ வேணால் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இந்த ரீசன் சொல்லி மாற்றணுன்ற அவசியம் கூட இல்லை. ஓகேங்களா. இந்த ரீசனுக்காக தான் மாற்றணும்னா இல்லை, அது எல்லாமே நம்ம கன்வீனியன்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து, இதனால தான் இந்த ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு. ஓகேங்களா. அப்புறம் பிரசிடெண்ட் தான் ஓத் ஆஃப் சீக்ரஸியை அட்மினிஸ்டர் பண்ணுவார். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. சிஓஎம்க்கு. யாருக்கு? சிஓஎம்க்கு. ஓத் ஆஃப் சீக்ரஸி எப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேறு எந்த ஆஃபீஸுக்குமே ஓத் ஆஃப் சீக்ரஸி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஓஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஓத் ஆஃப் சீக்ரஸி எடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணும் போது நிறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு அக்சஸ் இருக்கும். அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை அவங்க வெளியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ஓத் ஆஃப் சீக்ரஸி. ஓகேங்களா. நிறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு அக்சஸ் கிடைக்கும். அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போதும் சரி, வெளியில் போயிட்டாலும் அவங்க அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் சிஓஎம்க்கு மட்டும் இதை வைக்கிறோம் அப்படின்னா, எல்லா மெம்பர்ஸுக்கும் எல்லா விஷயமும் அக்சஸ் இல்லைன்றதுனால தான் அவங்களுக்குலாம் ஓத் ஆஃப் சீக்ரஸி இல்லை. இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏன்னா இவங்க தான் கவர்மெண்ட்டே, இவங்க தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. ஸோ அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு தான் நிறைய அக்சஸ் இருக்கும். ஓகே. ஒரே கட்சியில் இருப்பாங்க, ஆனால் அவங்க கட்சி கவர்மெண்ட்டில் இருந்தாலுமே சிஓஎம்மாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அதிகம். அதே கட்சியில் நீங்கள் வெறும் எம்பியாக இருந்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷனுக்கு அக்சஸ் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து, ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வார்த்தையெல்லாம் வரும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் இந்த ஆர்டிக்கலில் தான் வரும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா, ஹவுஸ் ஆஃப் பீப்புளுக்கு, தட் இஸ் லோக்சபாக்கு. ஓகேங்களா. ஏன்னா இவங்க கலெக்டிவாக இருக்கிற வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இருக்கும். இவங்க இந்த கலெக்டிவாக இருக்குன்றது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ்லாம் வரும்போது இவங்க கலெக்டிவாக இருந்து தான் எங்கள்கிட்ட இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு காட்டணும். ஓகேங்களா. ஸோ அதை எங்கே ப்ரூவ் பண்ணணும்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள், லோக்சபாவில் தான், ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவே இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குது. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கிட்ட இருக்கணும்னா, பிரசிடென்ட் கிட்ட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு மினிஸ்டர்ஸ்ட்டையும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்பார், இல்லை அங்கே நடந்துகிட்டு இருக்க டெவலப்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பார். ஓகேங்களா. ஸோ அண்ட் மோர் ஓவர் அவங்கள ரிமூவ் பண்ணுறது அண்ட் வச்சிருக்கிறதும் அப்பாயின்ட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் அவரோட கையில் தான் இருக்குது, ப்ளஷரில் தான் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே இருக்குன்னா பிரசிடென்ட்கிட்ட, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹவுஸ் ஆஃப் பீப்புள்கிட்ட. ஏன்னா கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்ம ஒன்றா இருந்தால் தான் கவர்மெண்ட்டில் இருக்க முடியும். ஒன்றா வந்து எங்கே அதில் ப்ரூவ் பண்ணுவோன்னா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், இது சட்டசபையில் தான். ஸோ அதனால தான் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. இண்டிவிஜுவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி யார்ட்டா? பிரசிடென்ட்டை. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சிஓஎம்க்கு எல்லாருக்கும் அவர் தான் தலைவர். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது சிஓஎம் வந்து இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன டெவலப்மெண்ட் சொல்கிறதுனால பிரசிடென்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து, ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் மினிஸ்டராக இருக்கலாம், பட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை.
ஓகேங்களா. இது ஒரு இது சிலவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். இதை கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனவங்களுக்கு ஒன்றும் இது பெரிய பெரிய முக்கியமான விஷயமா தெரியாது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 6 monthsக்கு நீங்கள் மினிஸ்டராக இருக்கலாம் வித்தவுட் பீயிங் அன் எம்பி. அதாவது நம்ம எல்லாமே யூனியனை பற்றி தான் பேசுகிறோம். யூனியனில் நீங்கள் மினிஸ்டராக இருந்திருக்கலாம் வித்தவுட் பீயிங் அன் எம்பி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் மினிஸ்டராக இருக்கலாம்னா நீங்கள் பிஎம்மாவும் இருக்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரிலாம் இருந்திருக்கு. மம்தா பானர்ஜி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போன டேர்மில் வந்து அப்படி தான் இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்க கட்சி வந்து ஆட்சியை இது பண்ணிடுச்சு. பட் மம்தா பானர்ஜி அந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்க. ஸோ மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு எம்பி எம்எல்ஏ ஆகாமலே அவங்க சிஎம் ஆகிட்டாங்க. அடுத்து என்ன ஆச்சுன்னா ஒன் ஆஃப் த கேண்டிடேட் வேறு ஒரு தொகுதியில் வந்து அவங்கள பதவி விலக சொல்லிவிட்டு திருப்பி ரீஎலெக்ஷன் வச்சு அதில் இவங்க நின்று திருப்பி சிஎம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. எம்எல்ஏ ஆனதுனால சிஎம் பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா. அதாவது 6 monthsக்குள்ளே அவங்க திருப்பி ஒரு எலெக்ஷனில் நின்று இதுவாகிட்டதுனால சிஎம் பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஓகே. அதாவது நீங்கள் எலெக்ஷனில் தோற்றலாம், பட் நீங்கள் உங்கள் கட்சி வந்து மெஜாரிட்டி கிடச்சி உங்கள் கட்சி ஆட்சி அமைச்சிரும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த கட்சியோட லீடர் வந்து தோத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த கட்சியோட லீடரே சிஎம்மாவோ பிஎம்மாவோ ஆகிட முடியும். அதுக்காக தான் இது. ஓகேங்களா. ஓகே. அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கல். அவ்வளோதான். இது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஸோ 75 ஆர்டிக்கல் இவ்வளோதான். அடுத்து ஆர்டிக்கல் 76. ஆர்டிகல் 76 வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா யாருன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு மேலே என்ன கேஸ் வந்தாலும் இவர் தான் ஆஜராவார். ஓகேங்களா. இவர் இருக்கார். பட் ஆனால் இது கூடவே நிறைய போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. அட்டார்னி ஜெனரல் இருக்குது, சாலிசிட்டர் ஜெனரல் இருக்குது. அதில் இவர் தான் டாப் மோஸ்ட். ஓகேங்களா. அட்டார்னி ஜெனரல் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். வேறு எதுவுமே கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் கிடையாது. ஸ்டேட் லெவலில் பார்த்தோன்னா அட்வொகேட் ஜெனரல் வந்து இருப்பாங்க, அது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். சென்ட்ரல் லெவலில் பார்த்தோன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஜுடிஷியரியில் லா ஆஃபீஸர் ரிலேட்டடாக இருக்குன்னா அது இதுதான். ஓகேங்களா. ஸோ இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட். அண்டு இவரோட குவாலிஃபிகேஷன் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு குவாலிஃபைடாக இருக்கணும். ஓகேங்களா. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அது இவருக்கும் இருக்கணும். ஓகே. அடுத்து இவரோட வேலை என்னென்னா லீகல் மேட்டர்ஸில் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கறது அண்டு அந்த ஏதாவது கேஸில் ஆஜராகணும்னா ஆஜராகிறது தான் இவரோட வேலை. ஓகேங்களா. இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவரால் ரைட் டு ஆடியன்ஸ்னு ஒன்று வரும். ஓகேங்களா. ரைட் டு ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே. ரைட் டு ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்ஸ்லையும் அவர் போய் உட்காந்து ப்ரொசீடிங்ஸை பார்க்க முடியும். ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று என்னென்னா he holds office during the pleasure of president. ஓகேங்களா. இந்த ஆஃபீஸ்க்கும் ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் இருக்குது. ஸோ ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் இருந்தாலே நான் என்ன சொன்னேன், செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் அந்த ஆஃபீஸ்க்கு கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. எப்போல்லாம் ஆட்சி மாறுதோ அப்போல்லாம் அட்டார்னி ஜெனரல் மாறிடுவாங்க. ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் ஆட்சி மாறுறப்போ அட்வொகேட் ஜெனரல் மோஸ்ட்டாக மாறிடுவாங்க. ஏன்னா எப்போவுமே அந்த அட்டார்னி ஜெனரலை எப்படி வச்சுப்பாங்கன்னா அவர் நம்ம ஆளாக இருக்கணும் அப்படின்னு வச்சுப்பாங்க. தட் இஸ் நம்ம கட்சியோட ஆளாக இருப்பாங்க, இல்லை நம்ம கட்சியோட இணக்கமான ஏதாவது ஆளாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்றதுக்காகவே யோசிப்பாங்க. ஓகே. நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ஆட்சி மாறுதோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரலில் மாற்றிடுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரலில் மாற்றுவாங்க. ஓகேங்களா.
ஓகே, இதோட இந்த இந்த ஆர்டிக்கல் ஓவர். அடுத்தது 77. அதாவது 77ம் 78ம் ஒரே மாதிரி ஆர்டிக்கல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, 77 அப்புறம் ஆர்டிக்கல் 78. ஸோ ஆர்டிக்கல் 77 78ஓட எக்ஸிக்யூட்டிவ் ரிலேட்டடான, தட் இஸ் யூனியனில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஓவர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூனியனில் மூணு ஹெட் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், ஒன்று வந்து லெஜிஸ்லேச்சர், ஒன்று வந்து ஜுடிஷரி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் வந்து 52லேருந்து 78ஓட ஓவர். ஓகே, ஸோ ஆர்டிகல் 77 என்னென்னு சொல்லுதுன்னா கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லும். ஓகேங்களா? கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ். கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ்னால் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸும், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் தலைமையில் எது நடந்தாலும் அது யார் பேரில் நடக்கணும்னா பிரசிடென்ட் பேரில் தான் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன்ஸையும் எடுக்கணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல் எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் த நேம் ஆஃப் பிரசிடென்ட். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் ஆல் எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் த நேம் ஆஃப் கவர்னர். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவர் தலைமையில் தான் எடுக்கணும். இங்கே பிஎம்மோட பேரில் எந்த டெசிஷனும் எடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் வேர் டேக்கன். அந்த டெசிஷனை எடுத்த ஆள் வேணால் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், பட் பிரைம் மினிஸ்டராகவோ சிஓஎம்மாக இருக்கலாம். பட் அதை யார் பேரில் எடுப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக பிரசிடென்ட் பேரில் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆல் எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் த நேம் ஆஃப் president. இதான் அந்த ஆர்டிக்கலோட கிரக்ஸு. அதோட போதும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் 78 வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் பிஎம் இன் ஃபர்னிஷிங் இன்ஃபர்மேஷன் டு பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னென்னா, இப்போது சிஓஎம் வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். அந்த டிசிஷனை பற்றி பிரசிடென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அந்த டிசிஷனெல்லாம் எப்படி அது எல்லாமே யாரோட டியூட்டி அப்படின்னா பிஎம்மோடது. ஏன்னா பிஎம் வந்து பார்த்தோன்னா இங்கே பிரசிடென்ட் இருக்கார், இங்கே சிஓஎம் இருக்குது. இங்கே ரெண்டு பேருக்கும் கனெக்டிங் லிங்க்கு தான் பிஎம். ஓகேங்களா? இங்கே எடுக்கிற டெசிஷன் ஆக்சுவலாக பிஎம் வந்து சிஓஎம்லேயும் தான் இருக்கார். பட் இவரும் சேர்ந்து இங்கே எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே இவர் வழியாக தான் இங்கே போகும். ஓகேங்களா? அண்டு இன்னொரு விஷயம் இந்த இதிலே சொல்லியிருப்பாங்க, இந்த ஆர்டிக்கல்லே சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்து ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்திருப்பார். அந்த டெசிஷனை ஏதோ ஒரு மினிஸ்டர் எடுத்திருக்காரு. அந்த டெசிஷனை சிஓஎம் இன்னும் டிஸ்கஸே பண்ணல அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அந்த மேட்ரை சிஓஎம் கிட்ட டிஸ்கஷனுக்கு அனுப்புவார். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மினிஸ்டராக ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு. அதை வந்து ஆனால் சிஓஎம் டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட அது போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரசிடென்ட் வந்து அதை சிஓஎம்கிட்ட அனுப்புவார் டிஸ்கஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் மட்டும்தான் இதில் வரும். ஸோ வேறு எல்லாம் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் 52லேருந்து 78 வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம அடுத்த ஹெட்டை பற்றி பார்க்க போகிறோம். பார்லிமெண்ட், அதாவது லெஜிஸ்லேச்சரில் தான் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 79லேருந்து 123 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்டை பற்றி 79லேருந்து 123 வரைக்கும் பார்ப்போம். ஸோ 79. ஸோ ஆர்டிகல் 79 என்ன சொல்லுது அப்படின்னா பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும்னு எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா 79 தான் சொல்லுது. அதாவது பார்லிமெண்ட் ஏதாவது எல்லா கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸும் இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கும். அதே மாதிரி பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும்னு யார் சொல்கிறான்னா கான்ஸ்டியூஷன் 79 ஆர்டிக்கலில் சொல்கிறது. ஓகேங்களா? அதுவே என்ன சொல்லுதுன்னா 2 ஹவுசஸ் இருக்கணும்னு சொல்லுது. ஒரு ஹவுஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புளு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதை தான் நம்ம லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்பர் ஹவுஸு, இது லோவர் ஹவுஸு. ஓகே? ஸோ இது ஹவுஸ் ஆஃப் பீப்புள், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது வந்து பீப்புளோட கலெக்டிவ், இப்போ எல்லா பீப்புளோட கலெக்டிவ் வாய்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்ஸோட கலெக்டிவ் வாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இது ஸ்டேட்ஸோட கலெக்டிவ் வாய்ஸ், அது பீப்புளோட கலெக்டிவ் வாய்ஸ். ஓகே, ஸோ அடுத்து இதுக்கு மேலே இந்த ஆர்டிக்கலில் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 80. ஸோ ஆர்டிகல் 80 என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸை பற்றி தான். ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கம்போசிஷன், கம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு இதில் எப்படி கம்போசிஷன் இருக்குன்னா, 12 members வந்து nominated by president. ஓகேங்களா. அடுத்து 238 members are elected from states and UTs. ஓகேங்களா. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டு, அதாவது 238 மெம்பர்ஸ் ஸ்டேட்ஸ்லேருந்து வரணும்னு சொல்லியாச்சு. தட் இஸ் 238 மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ்லேருந்து வராங்க. ஓகேங்களா. இந்த எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்னு அலோகேஷனை பற்றி யார் பேசுகிறாங்கன்னா, அலோகேஷன் ஃபோர்த் ஷெட்யூல். இந்த ஃபோர்த் ஷெட்யூல் தான் எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீட்டுன்னு அலோகேஷனை பற்றி பேசுது. அலோகேஷன் டு த ராஜ்யசபா ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. அடுத்து இவங்க இந்த 238 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலெக்டடா, 238 மெம்பர்ஸ் வந்து எலெக்டடு. இந்த எலெக்டட் வந்து பார்த்திங்கன்னா பை elected members of the legislative assemblies, elected by elected members of legislative assemblies. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இங்கே எலெக்டடுன்றது இன்டைரக்ட். இன்டைரக்ட்னா இவங்களை தான் நம்மளை டைரக்டாக எலெக்ட் பண்ணுவோம், இவங்க வந்து இவங்களை எலெக்ட் பண்ணுவாங்க, அப்படின்னாலே இன்டைரக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் நடக்கும். அந்த என்ன ப்ராசஸ்னால் ப்ரொபோஷ்னல் ரெப்ரசன்டேஷன். போன வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான எலெக்ஷன் இருக்கலான்னு பார்த்துருப்போம். ப்ரொபோஷ்னல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னலாம் போன வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா. ப்ரொபோஷ்னல் ரெப்ரசன்டேஷன் வந்தாலே ஒன்று வந்துடும். ஓகேங்களா. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. இங்கே பேலட், ஓப்பன் பேலட், சீக்ரெட் பேலட்டா ஓப்பன் பேலட்டான்னு சில இதில் கேட்பாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நிச்சயமாக சீக்ரெட் பேலட் இல்லை. சீக்ரெட் பேலட் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீக்ரெட் பேலட் நோ. ஓகேங்களா. இது வந்து ஓப்பன் பேலட் தான். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் நீங்கள் பார்ட்டியோட விப்புக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். விப்புனா யாருன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். விப்புனா ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு விப் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மொத்தமாக நம்மளோட அசம்பிளியில் 20 கட்சியோட மெம்பர்ஸ் உள்ளே இருக்காங்க அப்படின்னா 20 கட்சிக்கும் தனித்தனி விப்பு இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த விப்பு யாருக்கு ஓட்டு போடணும்னு டிசைட் பண்ணுறாரோ அந்த கட்சிக்காரங்க அவங்க விப்பு டிசைட் பண்ண ஆளுக்கு தான் ஓட்டு போடணும், இல்லை விப்பு டிசைட் பண்ண இஷ்யூக்கு தான் ஓட்டு போடணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல சீக்ரெட் பேலட் இல்லை. பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்குலாம் சீக்ரெட் பேலட்டு. ஓகேங்களா. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் போஸ்ட்டு. இங்கே அப்படி இல்லை, இது எல்லாமே பொலிட்டிக்கல் போஸ்ட்டு. ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் போஸ்ட் கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் போஸ்ட்டுக்கு எடுக்கிறோம். ராஜ்யசபா அண்ட் லோக்சபாலாம் பொலிட்டிக்கல் போஸ்ட்டு. அந்த பொலிட்டிக்கல் போஸ்ட்டு கலெக்ட் பண்ணும் போது நிச்சயமாக விப்போட் டிசிஷன் முக்கியம். விப்போட் டிசிஷனுக்கு மாறாலாம் நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியாது. ஓகே. ஸோ அடுத்து அடுத்து 81
ஆர்டிகல் 81. ஆர்டிகல் 81 வந்து கம்போசிஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். நான் முன்னாடியே சொன்னது தான், ஹவுஸ் ஆஃப் பீப்புள், ஹவுஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணியிருக்க லோக்சபா ராஜ்யசபாலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்போசிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, $530. ஓகேங்களா? 530 வந்து டைரக்ட் எலெக்ஷன். 530 டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக ஸ்டேட்ஸ்லேருந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோ. 530 டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக ஸ்டேட்ஸ்லேருந்து. அடுத்து 20 மெம்பர்ஸ் வந்து 20 மெம்பர்ஸை டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக யூடிஸ்லேருந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? அண்டு இன்னொரு விஷயம் இருக்குது. இதுதான் கம்போசிஷன், வேறு இதை தாண்டி ஒன்றும் இல்லை. பட் மோஸ்ட்டாக பார்த்தோன்னா ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எல்லா கான்ஸ்டியூன்சியும் இந்த மொத்தமாக 530 இது 20ன்னு இருக்குல்ல. இப்போ பார்த்தோன்னா இந்த கான்ஸ்டியூன்சியோட சைஸை முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்ஸ்டியூன்சியில் வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, இன்னொரு கான்ஸ்டியூன்சிலும் கிட்டத்தட்ட முன்ன பின்ன 10 லட்சம் பேர் இருக்க மாதிரி தான் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் பார்த்துப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இதுக்காக ஒரு பாடி இருக்குது. ஸோ ஆர்டிகல் 82 பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி பேசுவாங்க. ஓகேங்களா? டீலிமிட்டேஷன். ஸோ இது ஆக்சுவலாக இப்போ நியூஸில் இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பண்ணணும். டீலிமிட்டேஷன் ஏன் பண்ணணும் அப்படின்னா, எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் ஈக்குவலான ஓட்டர்ஸ் இருக்கணும். ஒன்று ஈக்குவலாக ஓட்டர்ஸ் இருக்கணுன்றது. அண்டு இப்போது ஈக்குவலாக ஓட்டர்ஸ் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு டெரிட்டரி ஆஃப் த கான்ஸ்டியூஷனை மாற்றணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஒரு ஸ்டேட்னு வச்சுப்போம், ஒரு ஹைப்போதட்டிக்கலாக வச்சுப்போம். இதை 4 கான்ஸ்டியூன்சி தான் இருக்குது. இப்போது இது 10 ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் பார்ப்பாங்க. ஈக்குவல்னால் ரொம்ப ஈக்குவலாக இல்லை, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 10 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஒரு 2 ஏறிடுச்சு. இப்போ பாப்புலேஷன் இது 5 ஏறிடுச்சு, பாப்புலேஷன் 3 ஏறிடுச்சு, இது பாப்புலேஷன் 2 ஏறிடுச்சு. அப்படின்னா இப்போ இதில் அன்இக்குவலாக இருக்குல்ல. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டியூன்சியை ரீபில்ட் பண்ணுவாங்க. இது 2 தான் இருக்குது, இது 5 இருக்கா, அப்படின்னா இதையும் சேர்த்து இவங்களோட வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இதுலேருந்து கொஞ்சத்தை இப்படி கொஞ்சம் எடுத்துப்பாங்க, இந்த கான்ஸ்டியூன்சி கொடுத்துருவாங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ரீபில்ட் பண்ணுவாங்க கான்ஸ்டியூன்சியை. தட் இஸ் ஈக்குவல் ஓட்டர்ஸ் இருக்கணும். அதுக்காக டெரிட்டரி ஆஃப் த கான்ஸ்டியூன்சியை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சமாக. ஸோ அந்த ஆக்ட் பேர் தான் என்னென்னா டீலிமிட்டேஷன் அர்த்தம். அந்த மாதிரி பண்ணுற ப்ராசஸ் பேர் டீலிமிட்டேஷன். அந்த டீலிமிட்டேஷனை எவ்ரி சென்சஸ்க்கு அப்புறம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இது 1976க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி பிளானிங் ரிலேட்டடான நிறைய விஷயத்த சதர்ன் ஸ்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பாப்புலேஷனையும் குறைச்சிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் இப்போது டீலிமிட்டேஷன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நார்தர்ன் ஸ்டேட்ஸில் நிறைய கான்ஸ்டிடியூன்சிஸ் அதிகமாகிடும். ஓகேங்களா? இப்போது இதில் இன்னொன்று இருக்குது, ஈக்குவலாக ஓட்டர்ஸ் வைக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்க மாதிரியே இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஈக்குவலாக வைக்கிற மாதிரி என்னென்னா, ஒரு பியாண்ட் சர்டைன் பாப்புலேஷனுக்கு மேலே ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு ஓட்டர்ஸ் இருக்க முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39 கான்ஸ்டியூன்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா,
இந்த 39 கான்ஸ்டியூன்சி எப்போ உருவாக்குனாங்கன்னா 1950s உருவாக்குனது. ஓகேங்களா? 1950s ஒரு பாப்புலேஷன், ஒரு கான்ஸ்டியூன்சியும் இதுதான் பாப்புலேஷன், இந்த பாப்புலேஷனை மட்டும்தான் ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டால் மேனேஜ் பண்ண முடியும்னு ஒரு கவுண்ட் இருக்கும்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு கான்ஸ்டியூன்சிலையும் ஒரு எம்பி பார்க்க வேண்டிய பாப்புலேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 39 நிறைய மடங்கு ஏறி இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஆக்குவாங்க, 50 கான்ஸ்டியூன்சியாக. இப்படி ஆக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சதர்ன் ஸ்டேட்ஸில் விட நார்தர்ன் ஸ்டேட்ஸில் இருக்க ஸ்டேட்ஸோட ஜம்ப் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்குன்னா அவங்க 5 மடங்கு அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஆகிடும்னா, நார்தர்ன் ஸ்டேட்ஸை வின் பண்ணாலே போதும்னு ஆகிடும். அதாவது பிஎம் ஆகணும்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸை கவர் பண்ணாலே போதும்னு ஆகிடும். சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷனே இருக்காது. ஸோ இதனால தான் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுக்கு எப்படி இந்த டீலிமிட்டேஷனை பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வெறும் பாப்புலேஷனை ஒரு மெட்ரிக்காக வச்சு பண்ணாங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறைஞ்சிரும், நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு தான் ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கிளோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அதர் ஆர்டிக்கல்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை